உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். திரிமூர்த்தி, என்ன ஏதாவது கஜானா இருக்கா? இப்படி குறுக்க நின்னுட்டு இருக்கீங்க. என்ன கஜானா இருக்கு? எனக்கும் கொஞ்சம் காட்டுங்க. தோடா, இங்க ஒண்ணுமே நத்திங். ஒண்ணுமே நத்திங்க. அப்படின்னா என்னது? ஒண்ணுமே நத்திங்னா இங்க ஒண்ணுமே இல்ல, கஜானாவே இல்ல. அப்புறம் என்னத்த சர்ச்சிங் பண்றீங்க? இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. லக்ஷ்மி தான் எங்க பேரை மொத்தமா அழிச்சிட்டாளே, அதத்தானே தேடிட்டு இருக்கீங்க. ஒரு பிரயோஜனமும் இல்ல, அது கிடைக்கவே கிடைக்காது. பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு ஜெயில போய் நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க எல்லாரும் என்ன குத்தி குத்தி பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த 4 நம்பர் பிண்டியோட அம்மா சொல்றா, ஐயோ ராணு அக்கா, உங்க வீட்ல இருந்த லக்ஷ்மி பாக்குறதுக்கு நல்லவளா தெரியறா, ஆனா உள்ளுக்குள்ள சரியான பிசஸா இருப்பா போல இருக்கேன்னு. சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டா. அப்புறம் 5 நம்பர் காரி குட்டுவோட மம்மி, அவ சொல்றா, ராணு அக்கா நாளைக்கு மாமியார் வீட்டு சாப்பாட்டுலயும் விஷத்தை கலந்துருவா, நீங்க எல்லாரும் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றா. நீயே சொல்லு, நான் என்ன செய்ய? சாரி சித்தி, இந்த பிண்டுவோட அம்மா குட்டுவோட அம்மா எல்லாம் ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வாயை மூடுங்க, இல்லனா இழுத்து 2 ஸ்லாப் விடுங்க. நீங்க ப்ரௌடா சொல்லுங்க, லக்ஷ்மி அண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு. ஏன்னா நான் சொல்றேன், லக்ஷ்மி அண்ணி ஒன்னும் பண்ணல. நல்லது, உன் பேச்ச நான் நம்புறேன். 2-3 பேரோட முகத்துல ஸ்லாப் அடிக்கிறேன். ஆனா மொத்த உலகமும் அவ்வளவு கேவலமா பேசுறாங்களே, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவங்க காதுல போய் கத்தி கத்தி சொல்லலாமே, லக்ஷ்மி அண்ணி எப்படிப்பட்டவங்க நாம கத்தி சொல்லலாம். லக்ஷ்மி அண்ணி இன்னசென்ட். ஐ சி, நீ மொத்த உலகத்தோட மவுத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவியா? தேவைப்பட்டா நான் அதையும் பண்ணிடுவேன் சித்தி. ஆனா அவங்களுக்கு முன்னாடி நீங்க உங்க மவுத்தை க்ளோஸ் பண்ணுங்க. ஆயுஷ், நீங்க பண்ணுங்க. நீ பண்ணு, நீயும் பண்ணு, நானும் பண்றேன். நாம எல்லாரும் மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாம எல்லாரும் முதல்ல வாயை மூடணும், மூடிதானே ஆகணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க 2-3 நாள்ல வாயை மூடிப்பாங்க. விட்டு தள்ளுங்க. நான் ஒண்ணு முட்டாள் இல்ல, எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்ன நீ மவுத் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றல. லக்ஷ்மி அன்னைக்கு எதிரா பேசாதீங்கன்னு சொல்லிதான் நான் உங்களை தடுத்தேன். இந்த பல்வீந்தர் பைய சரியான டாங்கி மாங்கி ஏமாத்துக்காரன். பணம் தரேன்னு சொன்னான். மொத்த டேவும் பினிஷ் ஆயிடுச்சு, நைட்டும் கோ ஆயிடும். ஆனா கால் பண்ணி நாளைக்கு பணத்தை எப்ப தருவேன்னு சொல்லவே இல்ல. என்ன பண்றது? ஒருவேளை அவன் என் பணத்தை எடுத்துக்கிட்டு ரன்னிங் பண்ணிட்டா? இல்ல, எது வேணா ஆகட்டும். என் பணத்தை எடுத்துக்கிட்டு அவனை நான் லீவ் பண்ண விடவே மாட்டேன். அந்த அயோக்கியனை நான் விடவே போறதில்ல. நான் ஒரு வேலை செய்யறேன், பேசாம நேரம் வீட்டுக்கே போயிடுறேன். வீட்டுக்கா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு கோவம் வந்து அவன் கத்திய கையில எடுக்கிறான். வெயிட் பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்றான்னு பாக்குறேன். ஆனா அந்த அயோக்கியனை நான் விட போறதே இல்ல. தேங்க்யூ so much பாஸ் அங்கிள், நீங்க வந்ததுக்கு தேங்க்யூ. வந்துதானே ஆகணும், இல்லன்னா வீரேந்திரனை கொன்னுடுவான். சரி, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, கேஸ் டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிறேன். நானே ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். அன்னைக்கு இங்க ஹோட்டலுக்கு ஃபுட் கிரிட்டிக்ஸ் வரதா இருந்தது. என்ன பண்றது அங்கிள், பட் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல. லக்ஷ்மி அன்னைக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. எல்லாரும் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும், என்ன ஆச்சுன்னே தெரியல. ஓகே, டெல் மீ, கிச்சனுக்கு யாராவது வந்தாங்களா? யாராவது புதுசா சம்படி அன்னோன்? கிச்சன்ல இல்ல, ஐ டோன்ட் திங்க் சோ. வந்திருந்தா லக்ஷ்மி அண்ணி சொல்லிருப்பாங்க, அதுவும் என்கிட்ட சொல்லிருப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் சோ. சரி, அப்போ கிச்சன்ல எவ்வளவு பேர் இருந்தீங்க? கிச்சன்ல ஷெஃப்ஸ் இருந்தாங்க, லக்ஷ்மி அண்ணி இருந்தாங்க, அண்ட் மலிஷ்காவும் இருந்தா. ஆமா, இந்த மலிஷ்கா யாரு? அது மலிஷ்கா என் ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட். யா, ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட். ஓ ஓகே. ஆயுஷ், அன்னைக்கு அங்க எவ்வளவு ஷெஃப் இருந்தாங்களோ எனக்கு அவங்க எல்லாரையுமே சந்திக்கணும். ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதோ அது கோர்ட்ல ஒர்க் அவுட் ஆகும். யூனோ, நாம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஓகே ஓகே, நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுறேன் அங்கிள். ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடலாம். அன்னைக்கு கிச்சன்ல நீயும் இருந்தியா? சரி, அன்னைக்கு கிச்சனுக்குள்ள உனக்கு தெரியாத யாராவது நபர் வந்ததை பாத்தியா? இல்ல சார், நான் இருக்கிற வரைக்கும் யாருமே வரல.
ஆனா கொஞ்ச நேரத்துக்கு நாங்க எல்லாரும் வெளியில போயிட்டோம். அப்போ யாரு உள்ள வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல சார். ஓகே, அப்புறம் நீ ஒரு விஷயம் சொன்னல, 8 வருஷமா நீ இங்க ஷெஃபா இருக்கல்ல? ஆமா ரைட். ஆமா சார். அப்படின்னா குக்கிங் அனுபவம் நிறைய இருக்கும்ல? எஸ் சார். அப்போ ஒரு விஷயம் சொல்லு. அதாவது அன்னைக்கு எல்லா டிஷ்ஷஸும் பண்ணியிருந்தது, அதுல ஏதாவது ஒரு பொருளை மிக்ஸ் பண்ணியிருந்தாங்களா? இல்ல மிக்ஸ் பண்ணியிருக்கலாம், தெரியாம பண்ணிருக்கலாம், இல்ல வேணும்னே பண்ணிருக்கலாம். அது மூலமா பாய்சனைஸ் ரியாக்ஷன் வருமா? இல்ல சார், ஒவ்வொரு ஃபுட்டையும் நாங்க ஜாக்கிரதையா குக் பண்ணோம். ப்ராப்பர் மெஷர் பண்ணி தான் அன்னைக்கு லக்ஷ்மி அண்ணி குக் பண்ணாங்க. லக்ஷ்மி அண்ணியா? ஆமா சார், லக்ஷ்மி அண்ணி ரிஷி சாரோட ஒய்ஃப் ஆச்சே. அவங்க தான் எங்களை அண்ணின்னு கூப்பிட சொன்னாங்க. ஆ, இப்போ நீ என்ன சொன்ன? லக்ஷ்மி வந்து ரொம்ப ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா சமைச்சாங்கல்ல? எஸ் சார், அந்த மாதிரி டேஸ்டியா நாங்களே சமைச்சது இல்ல. டேஸ்டியாவா? உனக்கு எப்படி தெரியும்? நாங்க எல்லாருமே அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணோம். அதோட அந்த அளவுக்கு டேஸ்டியான ஃபுட்டை நாங்களே சமைச்சது கிடையாது. ஒரு நிமிஷம். அப்போ நீங்க எல்லாரும் சாப்பாடு டேஸ்ட் பண்ணீங்க, ஆனாலும் உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரலையா? அதாவது வாமிட் வர மாதிரி? இல்ல சார், இதனாலதான் எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நாங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கோம், மத்தவங்களுக்கே இந்த மாதிரி. அப்போ நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே சரியா தான் இருந்ததா? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. 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 நீங்க போலாம் சார். ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. அதாவது சாப்பாடை சரியா தான் சமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த பெரிய குழப்பம்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு. இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நடந்திருக்கலாம். எஸ். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அங்க நடந்த எல்லாமே பெரிய தப்பு. யார் பண்ணிருப்பாங்க? நடந்த எந்த விஷயமும் சரியில்லை. ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அது நமக்கு இப்ப தெரியல. ஆனா அதை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். இத பண்ணது யாரு? ஓகே ஓகே ஓகே, குட் குட் குட். மத்ததெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல எவ்ரிபடி? நீங்க இந்த ஃபைலை செக் பண்ணலன்னா ஒரு தடவை செக் பண்ணிருங்க. வாட்? ஷெஃப் மிஸ்ஸிங்கா? யாரு யாரு அது? எந்த ஷெஃப்? முகேஷா? ஏன் அவர் மிஸ்ஸிங்? என்னாச்சு? யாரை கேட்டு? ஓகே 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 ஃபைன். டேம் இட். ஓ சாரி, ஐ அம் ரியலி சாரி மேன். நீங்க Yeah, ஒரு fine. அர்ஜென்ட் வேலை, நான் போய் ரிஷி ப்ரோவை பார்க்கணும். நீங்க ஓகே தானே? யா Okay, ஃபைன் okay. ஃபைன். இதை மட்டும் மலிஷ்கா மேம் கிட்ட சொன்னா நிறைய பணம் கொடுப்பாங்க. டோன்ட் வரி, ஏதாவது ஒரு க்ளூ நிச்சயமா கிடைக்கும். பட் ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா எல்லாமே நார்மலா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே போச்சு. எஸ், யாராவது வேணும்னே இதை பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நோ 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 நோ, தட்ஸ் நாட் பாசிபிள் சார். அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. ஐ மீன், அப்படி பண்ணிருந்தா அதை யார் பண்ணிருப்பாங்க? அதைத்தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நடந்திருக்கான்னு பார்க்கணும். மற்ற ஷெஃப்ஸ் கிட்டயும் பேசி ஆகணும். பார்க்கலாம், ஏதாவது தெரிய வரும். யா, ஓகே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.